இந்த வீடியோவில் பைபிட் எக்ஸ்சேஞ்சில் மாவியா டோக்கன் ஏர்ட்ராப் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு பைபிட் எக்ஸ்சேஞ்ச் தேவை. அண்டு நீங்கள் பைபிட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 கேஓசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா தான் நீங்கள் இந்த ஏர்ட்ராப்புக்கு வந்து எலிஜிபிள். ஸோ லெவல் 1 கேஓசி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. ஓகே, லெவல் 1 கேஓசி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேனர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பைபிட் மாவியா ஏர்ட்ராப் அப்படின்னு ஒரு பேனர் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பைபிட் மாவியா ஏர்ட்ராப் அந்த பேனரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாவியா ஏர்ட்ராப் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த மாவியா ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. டைம் வந்து பிப்ரவரி 26 வரை டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, இதில் வந்து ஸ்மால் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்களுடைய ட்விட்டர் வந்து ஃபஸ்ட்டு பைபிட்டோட ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஃபாலோ பண்ணிக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு பேக் வந்துக்காங்க. அண்ட் அதே மாதிரி மாவியா அப்படிங்கிற அவங்களுடைய ட்விட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகே, ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் வந்துக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா குவைட் அண்ட் ரீட்வீட் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமோட ஹோம் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அந்த குவைட் ட்வீட்டில். ஸோ இது என்ன கேம் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா ஹீரோஸ் ஆஃப் மாவியா அப்படின்னு ஒரு கேம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் அந்த குவாட் ட்வீட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த போஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இதில் ரீட்வீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீட்வீட் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா குவாட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கேமில் நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா பிக்குன்ட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேமில் எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கிரேட் கேம் ஏதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஓகே, டன். ஓகே, இப்போ பேக் வந்துடுங்க. ஓகே, 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேட் வந்து நீங்கள் கேஓசி பைபிட்டில் பண்ணியிருக்கணும். அது ஓகே. 4th தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $100 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். 100னா ஒரு 100 + 103 $103 $100க்கு மேலே ஓகேவா டெபாசிட் பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணிவிட்டு நீங்கள் மாவியா டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி செல் பண்ணணும். ஓகே, இப்போ 4th டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்க பார்க்கலாம். ஓகே, உங்கள் பைபிட் எக்ஸ்சேஞ்சில் கீழே வாலெட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அசெட் கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் கிரிப்டோ அப்படிங்கிறத கொடுத்துக்காங்க. ஓகே, இதில் யூஎஸ்டிடி போட்டுக்காங்க. ஓகே, இப்போ நம்ம யூஎஸ்டிடி பெப்20 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெபாசிட் பண்ணலாம். ஓகே, அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நான் பைபிட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு $105 டெபாசிட் பண்ண போகிறேன். சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க். ஓகே, இப்போ அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நெட்வொர்க் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின். ஓகே, ஓகே, நான் ஒரு $105.19 டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா $105 பைபிட்டுக்கு ரிசீவ் ஆயிரும்.
ஓகே, பைனான்ஸ்லேருந்து பைபிட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஓகே, பைனான்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது பைபிட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு $105. ஓகே, இப்போ நம்ம ஒன் டைம் வந்து மாவியா டோக்கனை பை பண்ணி செல் பண்ண போகிறோம். ஓகே, மாவியாங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். லிமிட்டுங்கிறத நீங்கள் மார்க்கெட்டில் வச்சுக்காங்க. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா 100% வச்சுக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பை மாவியான்னு கொடுங்க. ஓகே, பை பண்ணியாச்சு. இப்போ வந்து செல் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? செல் கொடுத்துட்டு ஓகே செல் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிட்டோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிட்டோம். ஓகே, டாஸ்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பீஸ்லாம் ரொம்பலாம் ஒன்றும் போல் ஒரு $0.2 போயிருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த பேனரை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணலாம். ஓகே, நான் வந்துடுச்சு இந்த பேனர். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் டாஸ்க் முடிச்சாச்சு, செகண்ட் டாஸ்க் முடிச்சாச்சு, தேர்ட் டாஸ்க், ஃபோர்த் டாஸ்க். ஓகே, ஃபிஃப்த் டாஸ்க் வந்து இப்போ நம்ம பண்ண டாஸ்க் எல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் போய் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, ஆன்சர் த கொஸ்டின் இன் த ஃபார்ம் பிலோ. ஓகே, இதில் வந்து ப்ளீஸ் ப்ரொவைடட் த URL ஆஃப் யுவர் குவாட் அண்ட் ரீட்வீட். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாட் அண்ட் ரீட்வீட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தோம் செகண்ட் டாஸ்கில். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இவங்க வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுடைய எக்ஸ்க்கு போங்க, போயிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீட்வீட் பண்ணி குவைட் ட்வீட் பண்ண அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். ஸோ அந்த ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி லிங்க்னு இருக்கும். ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து லிங்கை வந்து காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ண லிங்கை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் என்னென்னா ப்ளீஸ் ப்ரொவைட் த யூசர் நேம் ஆஃப் யுவர் மாவியா கேம் அக்கௌண்ட். ஓகே, நீங்கள் அந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி சைன்இன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு யூசர் நேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்னுடைய அந்த கேமோட அக்கௌண்டோட நேம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை தான் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய கேம் நேம் வந்து நான் வந்து சப்மிட் பண்ண போகிறேன். ஓகே, சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த கேமை நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் விளாட்றீங்களா இல்லை ஐஃபோனில் விளாட்றீங்களான்னு கேட்டிருக்கோம். ஸோ நம்ம நீங்கள் ஆண்ட்ராய்டில் விளாண்டிங்கன்னா இதை கொடுங்க, இல்லைனா ஐஃபோன்னா iOS கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை வந்து கொடுத்துக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங்னு வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஏர்ட்ராப்புக்கான ரிவார்ட் நமக்கு எப்போ ரிசீவ் ஆகும் அப்படின்னா, the reward will be credited to the your Bybit funding account spot account within 14 days after the event end. ஓகேவா? இந்த ஈவெண்ட் எண்ட் ஆகி 14 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு 14 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு இந்த ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகும். இந்த ஈவெண்ட் எப்போ எண்ட் ஆகுதுன்னா February 26 எண்ட் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு March 10க்குள்ளே உங்களுக்கு ரிவார்டு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40 மாவியா டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிரும் March 10க்குள்ளே. ஓகேவா? இப்போதைக்கு வேல்யூ $130 $34 இருக்குது. ஓகே,
ரிவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே.